श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय। श्री सच्चिदानंद सद्गुरु स्वामी समर्थ अक्कलकोट महाराज की जय। श्री सच्चिदानंद सद्गुरु भरद्वाज महाराज की जय। गुरुदेव दत्ता। சத்குரு ஷிர்டி சாய்நாதரின் சாநித்தியத்தில் ஆச்சாரியா எக்கிராரா பரத்வாஜா மாஸ்டர் அவர்களின் ஆசீர்வாதங்களுடன் இன்னைக்கு அக்கல்கோட்டை சுவாமி சமர்த்த பற்றி நாம் கேட்க போறோம். ஒவ்வொரு சனிக்கிழமையும் இந்த சரித்திரத்தில் இருக்கின்ற விஷயங்கள், மகான்களின் தன்மை, அவங்களோட நிலை, அதை கேட்டுக்கொண்டே வருகின்றோம். அக்கல்கோட்டை சுவாமிக்கு பிறப்பு என்பது எங்கேயும் நமக்கு தெரியவில்லை. சுவாமி கிட்டத்தட்ட 20 வருடம் இருந்தார் அக்கல்கோட்டை ஊரில். அந்த 20 வருடங்களில் பண்டிதர்களை, படிப்பறிவு இல்லாதவர்களை, முடியாட்சியில் இருந்தவர்கள், முடியாட்சியில் இல்லாதவர்களையும், அதுபோலவே நிறைய துன்பங்களுடன், அது உடல் ரீதியான துன்பங்களாக இருக்கலாம், மனவேதனையாக இருக்கலாம், அவங்களையும் மேன்மைப்படுத்திக் கொண்டே இருந்தார். அதுவே அவரோட நோக்கமா இருந்தது. அப்படின்னா அனைவரையும் கடவுளின் தன்மைக்கு அருகில் கூட்டிட்டு போகணும். அதுதான் கடவுளின் நோக்கம். எதற்காகனா யாரும் அஞ்ஞானிகள் கிடையாது. அனைவரிலும் ஞானத்தை நிரப்புறதே கடவுளின் நோக்கம். அதற்காகவே கடவுள் மானுட ரூபத்தில் அவதரிப்பார். அதுபோல் சுவாமி சந்நிதியில் இன்னும் எத்தனை பேர் அனுபூதி பெற்றாங்க, எத்தனை பேர் அமைதியை பெற்றாங்க என்ற விஷயத்தை நாம் இன்னைக்கு கேட்க போறோம். ஒருத்தருக்கு ஒரு நோய் வந்தது. எங்கு வைத்தியம் செய்தாலும் அந்த நோய் குறையவில்லை. கடைசியில இறந்து விடுவோம் என்று அவர் நினைத்தார். அவர் கிருஷ்ண பக்தர். தான் மரணிக்கிறதுக்குள்ள துவாரகா சென்று கிருஷ்ணரை தரிசிக்க வேண்டும் என்பது அவருடைய ஆசை. ஆனால் அவரால் நடக்க கூட முடியவில்லை. உடல் ஒத்துழைக்கவில்லை. யாராவது கூட்டிட்டு போகணும் என்று நினைத்தாலும் உடல் ஒத்துழைக்க வேண்டும். ஏன்னா அந்த டைம்ல இந்த டோலி, வண்டி இது மட்டும்தான் இருந்தது. அதுல போகணும் அப்படின்னு நினைத்தாலும் உடல் ஒத்துழைக்க வேண்டும். அது இவரால முடியல. ஏன்னா வலி ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால அவரால் போக முடியவில்லை. அதுக்குள்ள சுவாமியை பற்றி யாரோ சொன்னாங்க. இங்கு சுவாமியை பற்றி யாரோ சொன்னாங்கன்னா அதற்கு ஒரு காரணம் இருக்கும். இவர் கிருஷ்ண பக்தர். கிருஷ்ணரை ஆர்த்தியோடு பூஜிப்பார், ஸ்ரத்தையுடன் பூஜிப்பார். அந்த கிருஷ்ணரே யாரோ ஒருத்தர் மூலமாக மகான்களின் தரிசனம் கிடைக்க செய்வார். அவருக்கு மட்டும் கிடையாது, நாம் அனைவருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் நமக்கு தெரியாது. ஏதோ நாம் வந்தோம், யாரோ சொன்னாங்கன்னு கிடையாது. நாம் முன் பிறவியில் செய்த பூஜையின் பலனாக இருக்கலாம். இல்லெனில் இந்த பிறவியில் நம் குலதேவதையோ பிடித்த கடவுளை ஆராதிக்கிறதால இருக்கலாம். ஆராதித்த பிறகு இவங்களில் ஸ்ரத்தை இருக்கு, இவங்களை இன்னும் கொஞ்சம் முன்னாடி கூட்டிட்டு போகணும். இல்லெனில் என்ன நினைப்போம்? இந்த போட்டோ தான் கடவுள் என்று நினைப்போம், சிலையே கடவுள் என்று நினைப்போம். அது கிடையாது. முழுவதும் கடவுளின் ரூபம் என்று அவங்களுக்கு தெரியப்படுத்தணும் என்று நினைத்து அந்த குலதெய்வம், பிடித்த கடவுள், சத்குருக்கு வழி காட்டுவாங்க. அதை நாம் கவனித்தால் இந்த பாதையில் இருந்து வேற பாதைக்கு செல்ல மாட்டோம். அது மாதிரி செல்லாம இருக்கிறதுக்கும் சுய முயற்சி வேண்டும். அதுபோல் இவர்கிட்ட யாரோ சொன்னாங்க, சுவாமியை தரிசிக்க வேண்டும் என்று நினைத்தார்.
அவங்க சொன்னாங்க, நீ சுவாமி அருகில் போனால் உன்னுடைய கோரிக்கை நிறைவேறும். உன்னோட வியாதியை கடவுள் பார்த்துப்பார். ஆனால் நீ வேண்டிய துவாரகா கிருஷ்ணரை தரிசிக்க முடியும். அவர் சுவாமியை பார்த்தவுடனே கிருஷ்ணர் என்ற பாவனை வரவில்லை. சுவாமி சாக்ஷாத் தத்தாத்திரேய அவதாரமா இருக்கலாம் என்று மனதில் நினைத்தார். அப்போது சுவாமி அவரை பார்த்து, நான் யாரா இருந்தால் உனக்கென்ன என்று கேட்டார். உடனே அவரோட தவறு தெரிந்தது. இவர் சுவாமியை தத்தாத்திரேயர் என்று நினைத்தார். சுவாமி உடனே நான் யாரா இருந்தால் உனக்கென்ன என்று கேட்டார். அப்படின்னா நம் மனதில் இருக்கின்ற யோசனை மகான்களுக்கு தெரியும் என்று நினைத்தார். மகான்களின் அருகில் போனால் சரி, மகான்களை பக்கத்தில் வையுங்கள். நாம் கோவிலுக்கு போவோம். அது எந்த கோவிலாக இருக்கலாம். அது ராமரோட கோவிலாக இருக்கலாம், கிருஷ்ணரோட கோவிலாக இருக்கலாம். நம் மனதில் இருக்கின்றது அவங்களுக்கு தெரியும் என்று நினைத்தால் அங்க போன பிறகு மற்ற யோசனைகள் இருக்காது. அந்த பாவனை வரவைக்கிறதுக்காக மகான்கள் இது போல் அறிவிக்கிறது. இங்கு நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு கோவிலுக்கு போறோம், அந்த பேச்சு இந்த பேச்சு பேசிட்டே கீழே போவோம். மூலஸ்தானத்திற்கு போன உடனே பின்னாடி இருக்கிறவங்க தள்ளுவாங்க, உடனே வந்துடுவோம். போனது எதற்காக? அந்த விஷயத்தை இங்கு நாம் கவனிக்க வேண்டும். அப்படின்னா கடவுளின் சன்னிதானத்திற்கு போனால் அந்த பாவனையோடு இருக்க வேண்டும். அப்படின்னா பிரசன்ட்ல நீ எந்த வேலை செய்யறியோ அந்த வேலையில் நீ ஒரு நிலையோடு இருக்க வேண்டும். இதுவே தியானம், இதுவே சாதனை என்றால். புதுசா எதுவுமே இல்லை. நாம் வேலை செய்யறோம், அந்த வேலையில் ஒரு நிலை இருந்தால் அதுவே சிறந்த தியானம். அதுவே நம்மை உயர்ந்த நிலைக்கு கூட்டிட்டு போகும். அதற்காகவே பெரியவங்க சொல்லுவாங்க, எவ்வளவோ யோகம் தியானம் சாதனை செய்து கடவுளில் ஐக்கியம் ஆகலாம் என்று சொல்லுவாங்க. சோல்ஜர்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, நம் பார்டரில் அவங்க எவ்வளவு ஒரு நிலையோடு நம்மை காப்பாற்றுவாங்க. ஒரு சிறிய இலை நகர்ந்தாலும் அலர்ட்டா இருப்பாங்க. அவங்க மரணித்தாலும் அந்த நிலை அவங்க பெறுவாங்க. எது போன்ற நிலை? கடவுளின் நிலை பெறுவாங்க. இங்கு கடவுளின் நிலை அப்படின்னா பிறப்பின்மை பெறுவாங்க. அப்படின்னா யார் டியூட்டி அவங்க கரெக்டா செய்தால் பூஜையுடன் சம்பந்தம் இல்லை, அவங்க கண்டிப்பாக கடவுளின் சன்னிதானத்துக்கு போவாங்க. அது இங்கு சொல்வது. இல்லைனில் சுவாமியே அது போல் அறிவிப்பார். சுவாமி என்ன சொன்னாரு? நான் யாரா இருந்தால் உனக்கு என்ன என்று கேட்டார். என் மனதில் அவர் இருக்கின்றார், இது சொல்றதுக்காகவே மகான்கள் அனைவரும் வந்தது. இந்த ஒரு விஷயம் ஞாபகத்தில் இருந்தால் போதும், மனதில் சஞ்சலம் இருக்காது, மற்றவங்க பற்றி எதிரான யோசனைகள் இருக்காது. எந்த விஷயமா இருந்தாலும் நாம் பாசிட்டிவா பார்க்க வேண்டும். பாசிட்டிவா யோசித்தால் கடவுள் சந்தோஷப்படுவார். அதுதான் மேன்மைப்படுத்துவது என்றால். இல்லனில் இந்த சத்சங்கம் எதற்காக? இதுபோல் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மை மேன்மைப்படுத்தி கொண்டால் அடுத்த பிறவியில் நாம் இதைவிட நல்ல நிலையில் நம்மால் இருக்க முடியும். அது இங்கு சொல்வது. சுவாமி அது போல் சொன்ன உடனே அவர் சுவாமியின் சர்வஜ்ஞத்தை நினைவில் வைத்துக் கொண்டார். உடனே சுவாமி ஒரு வேப்ப மரத்தை காட்டி அது ஒரு கிளையில் இலை பறித்து சாப்பிட சொன்னார். அது கசப்பாக இருந்தது. சுவாமி தன் கைகளால் பிடித்து வேறொரு கிளையை காட்டி அந்த இலையை சாப்பிட சொன்னார். அது இனிப்பாக இருந்தது. ஒரே மரம் வேற வேற கிளைகள். நாம் பறித்து சாப்பிட்டால் அது கசப்பாக இருந்தது. சுவாமி காட்டிய கிளையில் பறித்து சாப்பிட்டால்
அது இனிப்பாக இருந்தது. எப்படி முடியும்? இங்கு நாம் யோசிக்க வேண்டும். நாம் செய்த வேலைகள் எப்படி இருக்கும் என்றால் அந்த டைமுக்கு நல்லா இருக்கும். அதுவே மகான்கள் கூறிய முறையில் போனால் அது நமக்கு நன்மை தரும் விதமாக இருக்கும். இதுவே பாபா சொல்வார், நீங்க என்னுடைய வார்த்தைகள் கேளுங்கள், உங்க விண்ணப்பங்களை நான் கேட்கிறேன். அப்படின்னா கடவுள் காட்டிய பாதையில் போனால் அது எவ்வளோ கஷ்டமா இருந்தாலும், அப்படின்னா போக முடியாம இருந்தாலும் அது நமக்கு நன்மை தரும். அது செய்ய முடியாத வேலையா இருந்தாலும் நம்மால் செய்ய முடியும். அதற்காக கடவுளை சரணடைய வேண்டும். சுவாமி காட்டிய இலைகள் சாப்பிட்டால் அது இனிப்பாக இருந்தது. அங்கு இருக்கின்ற சில பக்தர்களையும் சுவாமி அதே சாப்பிட சொன்னார். அவங்களுக்கும் அது இனிப்பாக இருந்தது. அது எப்படி இருக்கும்? வேப்ப இலை இனிப்பாக இருக்குமா? இதே போல் பாபா திருவிளையாடலில் வரும். அப்படின்னா கடவுள் சன்னிதானத்திற்கு போனால் நம் இல்லறை வாழ்க்கையும், இல்லறை என்றால் நம் லௌகீகமான விஷயங்கள் அனைத்தும் மதுரமாக இருக்கும். மதுரம் என்றால் இனிப்பு கிடையாது, ஆனந்தமாக இருக்கும். அதற்காக கடவுளை நாட சொல்றது. அனைத்துக்கும் நம் மனமே காரணம். என் மனதில் கெட்டது இருந்தால் மற்றவர்களில் கெட்டதாகவே தெரியும். என் மனதில் நல்லது இருந்தால் அனைத்தும் நல்லதாகவே தெரியும். இதை அறிந்து கொண்டால் நாம் எப்பவும் நல்ல யோசனைகளோடு இருப்போம். நாம் எப்பவும் நல்ல பாவனைகளோடு இருப்போம். நல்லதே பேச வேண்டும். அப்போது நமக்கு மன அமைதி கிடைக்கும். அதை இந்த நிகழ்வால் அறிந்து கொள்ள வேண்டும். இது கிருஷ்ணர் சொன்னதே, யத் பாவம் தத்பவதி என்றார். உன்னுடைய பாவனை எப்படி இருக்கோ அதுவே உனக்கு நடக்கும். இது பெரியவங்க சொன்னதுதான், எப்பவும் சொல்லிட்டே இருப்பாங்க. ததாஸ்து தேவதைகள் இருப்பாங்க என்று. அவங்க வேலை என்ன? ததாஸ்து என்பது. அவர் கெட்ட போகணும் அப்படின்னு நினைத்தால் ததாஸ்து அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் கெட்டு போனால் நஷ்டம் யாருக்கு? அவனுக்கு உனக்கும் 2 பேருக்குமே. ஏன்னா அவரும் அதே மாதிரிதானே யோசிப்பாரு. அப்ப அதுதானே நமக்கும் நடக்கும். அதுவே மற்றவர்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு யோசித்தால் அப்பவும் அவங்க ததாஸ்து சொல்லுவாங்க. அப்போது அவங்களுக்கும் நல்லது நடக்கும், நமக்கும் நல்லது நடக்கும். ஆகையால் நாம் எப்பவும் என்ன வேண்டணும்? நல்லது வேண்டணுமா கெட்டது வேண்டணுமா? நல்லது மட்டும்தான் வேண்டணும். இதில் நாம் கிரகிக்க வேண்டியது அதுதான். பூஜைகள் அலங்காரங்கள் கிடையாது. நாம் எந்நேரமும் நம் பார்வையும் நம் பேச்சையும் சீர்திருத்தி கொண்டே இருக்க வேண்டும். ரொம்ப ஆபத்தானது நம் கண்கள், அதற்கு பிறகு காது. இந்த 2 ஆபத்தானது. ஆகையால் தொடர்ந்து அதை கவனித்துக் கொண்டே இருந்தால், இங்கு கவனிக்கிறதே தியானம். புதுசா எதுவும் செய்ய தேவையில்லை. அந்த வேப்ப இலைகள் சாப்பிட்ட 3 நாளுக்கு அவருக்கு உடல் குணமாகிவிட்டது. மரணித்து விடுவோம் என்று நினைத்த அவருக்கு ஆரோக்கியம் வந்தது. ஆரோக்கியமாக இருந்தார். 4வது நாள் சுவாமியை தரிசிக்க வேண்டும் அப்படின்னு சுவாமி அருகில் போனாரு. சுவாமியை தரிசித்த அவருக்கு அங்கு சதுர்புஜங்களுடன் துவாரகாவில் இருக்கின்ற கிருஷ்ணர் தரிசனம் தந்தாராம். யாருக்கு? அந்த குணமான அவருக்கு. எங்கேயும் இருக்கின்ற துவாரகாவில் கிருஷ்ணரை பார்க்க வேண்டும் என்று நினைத்தார். ஆனால் கிருஷ்ணரோட தரிசனம் இங்கேயே கிடைத்தது. அதனால்தான் சத்குருவே சகல தேவதா ஸ்வரூபி. குரு பிரம்மா குருர் விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. இந்த ஸ்லோகம் எப்பவும் கேட்டுட்டே இருப்போம். குருவே பிரம்மா விஷ்ணு சிவனின் ஸ்வரூபம்.
அதற்காக தான் அவங்க சகலா தேவதா ஸ்வரூபியா அனைவருக்கும் அறிவித்து கொண்டே இருப்பாங்க. அதனால் அவங்க சந்நிதி காசி கஷேத்திர நிவாசஸ்ச ஜாஹ்னவி சரணோதகம் குருர் விஸ்வேஸ்வர சாட்சாத் தாரகம் பிரம்ம நிச்சயா அகண்ட மண்டலாகாரம் வியாப்தம் ஏன சராச்சரம் தத்பதம் தர்சிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. இந்த அகண்ட மண்டலாகாரம் அனைத்தும் அவங்களே வியாபித்து கொண்டு இருப்பாங்க. அதனால் துவாரகாவில் கிருஷ்ணர் போல் அவருக்கு தரிசனம் தந்தவுடனே அவர் சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்தார். எந்திரிச்சு பார்த்தால் சுவாமி இடுப்பு மேல் கைகள் வைத்துக் கொண்டு சிரித்துக் கொண்டிருந்தார். எதற்காக? கிருஷ்ணர் எங்கேயோ இருக்கின்றார் என்று நினைத்தையே அப்படின்னு. இவர் உடனே கண்கள் கசக்கி பார்த்தார். மறுபடியும் கிருஷ்ணர் தெரிந்தார். அப்படின்னா எனக்கு கிடைத்த தரிசனம் பிரமை இல்லை. கிருஷ்ணர் காதில் பெரிய குண்டலங்கள் போட்டிருப்பார். நாம் சினிமாவில் பார்த்திருப்போம். அது ரொம்ப பெருசா இருக்கும். அது போட்டால் காது தொங்கும் தானே. அதுபோல் சுவாமிக்கும் அந்த துளைகள் பெருசாகி விட்டிருந்ததா. அப்படின்னு என்ன? கிருஷ்ணர் போல் தரிசனம் கொடுத்தது நிரூபணம் ஆனது. அது போன்ற அனுபூதி அவருக்கு கிடைத்தது. ஒரு முறை மழை இல்லாமல் அந்த அக்கல்கோட்டை பகுதியில் வறட்சி வந்தது. அந்த ஊரில் இருக்கின்றவங்க பூஜைகள் செய்தாங்க. எந்த பயனும் இல்லை. உடனே சுவாமிக்கு சொன்னாங்க, சுவாமி மழை இல்ல, ரொம்ப கஷ்டமாக இருக்கு அப்படின்னு. உடனே சுவாமி வேதத்தில் ஒரு சூக்தம் படிக்க சொன்னார். ரேணுகா சஹஸ்ரநாமம் பாராயண செய்ய வைத்தார். 2 நாளுக்கு பிறகு அங்கு சிவாலயத்திற்கு போய் ஏன் இன்னும் மழை அனுப்பவில்லை என்று அவரை மிரட்டினார். மிரட்டின கொஞ்ச நேரத்திற்கு மழை ஸ்டார்ட் ஆனது. ஃபர்ஸ்ட் ஏன் மழை வரவில்லை என்று கேட்டார். அவர் எதுவுமே பேசவில்லையா. சரி, உனக்கு கடலை வேணுமா என்று கேட்டார். கடலை வாங்கிட்டு வந்து அங்கு நைவேத்தியமாக வைத்தார். உடனே மழை வந்தது. இதை படித்தார் ஒருத்தர். படித்தது, ஓ கடலை போட்டால் மழை வருமா என்று நினைத்து ஒரு ஊரில் மழை இல்லைன்னா இது போலவே கடலை போட சொன்னாராம். போட்டால் அன்னைக்கு நைட்டே மழை வந்தது. அப்படின்னா இதில் இருக்கின்றது எதுவும் பொய் கிடையாது. இது போலவே உலகமுடி வெங்கையா சுவாமியும் செய்வாராம். பெஞ்சல கோணைக்கு போய் அவரை மிரட்டுவாராம். ஏன் இன்னும் மழை வரவில்லை, உன் விஷயம் என்ன அப்படின்னு கேட்பாராம் பெஞ்சல கோணையில் இருக்கின்ற நரசிம்ம சுவாமியை. அதை பார்ப்பதற்கு நமக்கு எப்படி இருக்கும்? என்ன இவர் பைத்தியக்காரர் போல் பேசுறாரே என்று நினைப்போம். நமக்கு பைத்தியம், அவங்களுக்கு கிடையாது. எனக்கு தெரியாததால இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? அவங்களுக்கு தோன்றினாங்க, எனக்கு தோன்றவில்லை, அதனால் நான் பார்க்கவில்லை என்று எப்படி சொல்ல முடியும்? நான் பார்க்கவில்லை என்றால் எனக்கு அஞ்ஞானம், எனக்கு இருட்டு, அவங்களால் பார்க்க முடியுது. நான் பார்க்கவில்லை என்றால் அது பொய்யாக இருக்குமா? இருக்காது. எனக்கு தெரியவில்லை அந்த உண்மை, அவ்வளவுதான். சுவாமி கேட்டவுடனே அங்க பெரிய மழை வந்தது. சரி, இன்னொரு நிகழ்வு கேட்கலாம். ஒரு நாள் சுவாமி பக்கத்து ஊருக்கு போகணும் அப்படின்னு கிளம்பினார். சுவாமி கூட அங்க இருக்கின்ற நிறைய பேரும் கிளம்பினாங்க. நடந்து போனாங்க. நல்ல வெயில், சாப்பிடுறதற்கு உணவு இல்லை. சுவாமிக்கு என்ன, அவருக்கு பசி எதுவும் இருக்காது. ஆனா போறவங்களுக்கு பசி இருக்காம இருக்குமா? மத்தியானம் ஆனது, பசி வராதா, தாகம் வராதா? கேட்கணும் என்றால், சுவாமியை கேட்கணும் என்றால் பயம். சுவாமி சாப்பாடு வேணும் அப்படின்னு எப்படி கேட்பாங்க? ஆனால் ஒரு சிறுவன் மட்டும் கேட்டுட்டாரு, சுவாமி எங்களுக்கு பசியா இருக்குது என்று. உனக்கு பசி இருந்தால் சொல்றதுக்கு தைக்கம் என்ன? கேட்டா
திட்டுவாங்களா, அடிப்பாங்களா அப்படின்னு சொன்னார் சுவாமி. அந்த சிறுவன் கேட்ட உடனே சுவாமி, அப்படியா, சரி, ஒரு மரத்தை காட்டி அந்த மரத்துக்கு கீழே உட்காருங்க என்று சொன்னார். அந்த மரத்தை பார்த்தால் அங்க எதுவுமே இல்லை. சரி, சுவாமி சொன்னார் என்று நினைத்து அங்கு போன உடனே ஒரு பெரிய அம்மா வந்தாங்களா. வந்து, நான் சமையல் செய்திருக்கேன், சில பேர் வரேன்னு சொன்னாங்க, அவங்க வரவில்லை, இப்போது அந்த சாப்பாடு உங்களுக்கு தருவேன் என்று இவங்களுக்கு சாப்பாடு வைத்தாங்க. இந்த நிகழ்வு கொலகமொழி வெங்கைய சுவாமி அருகிலையும் நடந்தது. இந்த தத்தாத்திரேய சாம்பிரதாயம் என்றால் அது கொலகமூடி வெங்கைய சுவாமியா இருக்கலாம், பாபாவாக இருக்கலாம், பரத்வாஜ மாஸ்டராக இருக்கலாம், சிவிட்டும் அம்மாவாக இருக்கலாம், அனைவரிடமும் நடந்தது. இதே போல் வெங்கைய சுவாமி அருகில் ஒரு நாள் வெங்கைய சுவாமி ஒரு ஊருக்கு போனார். அங்கு 11 மணிக்கு சுவாமியே அங்க இருக்கிற எல்லாரையும் கிளம்ப சொல்லிட்டாரு. சுவாமி, இன்னும் 1 மணி நேரம் வெயிட் பண்ணுங்க, நாங்க சமையல் செய்து சாப்பிட்ட பிறகு போலாம் அப்படின்னு சொன்னா சுவாமி கேட்கவே இல்லையா. இல்ல இப்பவே போகணும் அப்படின்னு கிளம்பிட்டாங்க. பஸ் ஏறணும்னா கொஞ்ச தூரம் நடந்து போகணும். அது மாதிரி நடந்து மெயின் ரோடுக்கு போன உடனே அங்க பஸ் கரெக்டா இருந்ததா, அந்த பஸ்ல இருக்கிறவங்க சுவாமியை தரிசனம் செய்யணும் அப்படின்னு வந்திருக்காங்க. அவங்க சாப்பாடு சுவாமிக்கு ரெடியா வச்சுக்கிட்டு இவங்க போறதுக்கும் பஸ் ஃபேரும் வச்சுட்டு இருந்தாங்களா. ஏன்னா நமக்கு எப்ப எது தேவையோ அது மகான்கள் கரெக்டா கொடுப்பாங்க. இது போலவே சுவாமி விவேகானந்த விஷயத்திலையும் நடந்தது. ஒரு முறை சுவாமி ட்ரெயின்ல போயிட்டு இருப்பாரு. ஒரு ஊர்ல ட்ரெயின் நிற்கும். அப்போ சுவாமி கிட்ட எதுவும் இருக்காது, ஆனா ஆப்போசிட்ல இருக்கிறவங்க சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. விவேகானந்தர் பார்த்து கேலியா பேசுவாரா, பாரு உங்ககிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னு. கரெக்டா அந்த டைமுக்கு ஒருத்தர் வந்து சுவாமியை, விவேகானந்த சுவாமியை பார்த்து சாப்பாடு கொடுப்பாரா. நான் யாருன்னு கூட உங்களுக்கு தெரியாதே, நீங்க எப்படி கொடுப்பீங்க அப்படின்னா, எனக்கு இன்னைக்கு ராமர் கனவுல வந்தாரு, ட்ரெயின்ல இது மாதிரி ட்ரெஸ் போட்டு ஒருத்தர் இருப்பாரு, அவருக்கு நீ சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாரு, அதனால நான் எடுத்துட்டு வந்து கொடுத்தேன் அப்படின்னு எடுத்துட்டு வந்தவர் சொன்னாரு. இதுதாங்க உண்மையான கடவுளின் தன்மை. ஒரு முறை ஒரு பக்தர் சுவாமி அருகில் வந்து சுவாமிக்கு சுவையான சாப்பாடு வைக்க நினைத்தார். பாயாசம், வடை, அது போல். அவர் ஏழை, ஆனாலும் சுவாமி ஒருத்தர் தானே, கொஞ்சமா செய்து சுவாமிக்கு வைக்கலாம் என்று சுவாமியை கூப்பிட்டாரு. சுவாமியும் வரேன்னு சொன்னாரு. சரி என்று இவங்க உணவு ரெடி செய்தாங்க. சுவாமி அவங்க வீட்டுக்கு வந்த நேரத்திற்கு 2 பிராமணர்களும் வந்தாங்க. அந்த வீட்டுல இருக்கிறவங்க சரின்னு 3 பேருக்கும் 3 இலைகள் போட்டு பரிமாறினாங்க. சுவாமி முதல்ல அந்த பிராமணர்கள் சாப்பிடட்டும், அதுக்கப்புறம் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு வெளியே உட்காந்துட்டு இருந்தாரு. இந்த பிராமணர்கள் அவங்களுக்கு பரிமாணதும் சாப்பிட்டாங்க, சுவாமிக்கு இலையில வச்ச அந்த உணவையும் கேட்டாங்களாம். அதையும் இவர் வச்சுட்டாரு, அவங்க சாப்பிட்டாங்க. இன்னும் சுவாமிக்கு வைக்கிறதுக்கு அவங்க கிட்ட எதுவுமே இல்லை. அவங்க கவலையோடு வெளியே வந்து சுவாமி கிட்ட வந்தாங்க. வந்த உடனே சுவாமி, நீங்க வச்ச பாயாசம் ரொம்ப டேஸ்டா இருக்கு அப்படின்னு சொன்னாராம். இவங்களுக்கு எதுவுமே புரியவில்லை. என்னடா இது, நம்ம எதுவுமே கொடுக்கலையே சுவாமிக்கு அப்படின்னா, இல்ல நீங்க பாயாசம்ல நிறைய முந்திரி போட்டுட்டு இருந்தீங்க, ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. சுவாமி, எதுவுமே இல்லை கொடுக்கறதுக்குன்னா, இல்ல உள்ள ஒரு பஜ்ஜி இருக்கு, இவங்களுக்கே தெரியல உள்ள பஜ்ஜி இருக்கிறது, ஆனாலும் சுவாமி சொன்னாரு உள்ள ஒரு பஜ்ஜி இருக்கு, எடுத்துட்டு வந்து எனக்கு கொடுங்க அப்படின்னு. அது அவங்க எடுத்துட்டு வந்து சுவாமிக்கு வச்சாங்க. அது சாப்பிட்ட பிறகு இவங்களுக்கு சந்தோஷம் வந்ததாம். அப்படின்னு என்ன, அனைத்து ரூபங்களில் நான் சாப்பிடுறேன். இது நமக்கு ஒரு இண்டிகேஷன்.
இதை நினைவில் வைத்துக் கொண்டால் நாம் எந்த கோவிலுக்கு போனாலும் பிரசாதம் யாருக்கு வைக்கணும்? வெளியே கேட்டுட்டு இருப்பாங்க, அவங்கள விட்டுட்டு உள்ள எடுத்துட்டு போவோம். கேட்கிறவங்களுக்கு வைக்கணும். வீட்டில் கிளம்பும் போது வீட்டுல இருக்கிறவங்க கேட்பாங்க, சின்ன பசங்க குழந்தைங்க, இல்ல இல்ல நாம சுவாமிக்கு கடவுளுக்கு வச்சுட்டு தான் உனக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லுவோம். கேட்கிற கடவுளுக்கு கொடுத்தால் கேட்காத கடவுள் சந்தோஷப்படுவார். அதுதான் இங்க சொல்றது. இவங்க சாப்பிட்டா அவர் சாப்பிட்ட மாதிரி. இது போன்றதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். எதற்காகனா அது போல் செய்து பலனை பெற்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்படின்னு என்ன? அனைவரிலும் கடவுளின் தன்மையை தரிசிக்கணும். இதுவும் ஒரு சாதனை தான். ஜபமாலை திருப்பினால் சாதனை கிடையாது. காவி கலர் டிரெஸ் அணிந்தால் சாதனை கிடையாது. நம்மை திருத்திக் கொண்டால் அதுவே சிறந்த சாதனை. இங்கு ஒவ்வொரு நிகழ்வும் நமக்கு என்ன சொல்றது? அனைத்து ரூபங்களில் நான் ஏற்றுக்கொள்வேன். அனைத்து தேவதைகள் ஸ்வரூபமும் நானே. மழை வர வைக்கிறதும் நானே. அதுதான் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது. ஒரு சிறுவன் ஒரு தீவிரமான நோயால் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாரு. அந்த சிறுவனை அவங்க அம்மா சுவாமி கிட்ட கூட்டிட்டு வந்தாங்க. அந்த சிறுவனால் நடக்க முடியவில்லை. கூட்டிட்டு வந்த சிறிது நேரத்திற்கு அந்த சிறுவன் இறந்துட்டார். அவங்க அம்மா அழுதுட்டு இருந்தாங்க. ஏதோ கடைசி ஆசையா இங்க கூட்டிட்டு வந்தேன், இவன் இறந்துட்டானே அப்படின்னு சுவாமி பாதங்கள் மேல் விழுந்து, எங்கேயும் எனக்கு பாதுகாப்பு இல்லைன்னு உங்க பாதங்கள் கிட்ட வந்தேன், பாதுகாப்பு பெறணும் என்று இது போல் நடந்ததே. ஏதோ இடி வருது என்று மரத்துக்கு கீழே போனால் அந்த மரம் விழுந்தது போல் இருக்கு என்னுடைய நிலைமை. நீங்க காப்பாத்துவீங்க என்று நினைத்து நான் வந்தேன். என் குழந்தையின் உயிர் போய்விட்டது. அப்படின்னா இங்கு வந்தாலும் குழந்தை மரணிக்க வேண்டியதுதானா அப்படின்னு சத்தமா அழுதுட்டே இருக்காங்க. அவங்களோட அழுகை சுவாமியின் இதயத்தை கரைத்தது. உடனே சுவாமி என்ன செய்தாருன்னா, அந்த சிறுவன் கிட்ட போய் 2 கால்களை பிடித்து, சிறுவன் தானே ரொம்ப ஃபாஸ்டா சுத்தினார், தூக்கி எறிந்தார். தூக்கி எறிந்தவுடனே கீழே விழுந்த அந்த சிறுவன் உடனே எந்திரிச்சு உட்கார்ந்தாராம். அப்படின்னா மரணித்தவங்களையும் எப்படி காப்பாத்துறார் பாருங்க சுவாமி. இன்னொரு முறை ஒரு பெண் சுவாமி தரிசனத்திற்கு வந்தாங்க. அவங்களுக்கு சந்தானம் இல்லை. உனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை என்று சுவாமி சொன்னார். அதுபோல் சொன்ன பிறகும் அந்த பெண் பொறுமையுடன் ஸ்ரத்தையுடன் சுவாமிக்கு சேவை செய்து கொண்டே இருந்தாங்க. சுவாமியோட அனுகிரகத்திற்காக எதிர்பார்த்து கொண்டே இருந்தாங்க. ஒரு நாள் சுவாமி சொன்னார், அந்த பெண்ணோட பக்திக்கு கிடையாது, பொறுமைக்கு விரும்பி அப்படின்னு ஏதோ கேட்டோம், சுவாமி இல்லைன்னு சொன்னாரே அப்படின்னு அவங்க விடவில்லை. அந்த பொறுமையோடு சேவை செய்து கொண்டே இருந்தாங்க. உன்னோட தலையெழுத்தில் குழந்தைகள் இல்லை, ஆனால் நான் சத்தியலோகத்திற்கு போய் பிரம்மாவிடம் சண்டை போட்டாவது உனக்கு குழந்தைகள் கொடுப்பேன் என்று சொல்லி 2 கர்ஜூர காய்கள் அவங்க கைகளில் வைத்தாங்க. அந்த பெண் அதை வாங்கி வீட்டிற்கு போனாங்க. குளிக்கணும் என்று நினைத்து அதை ஒரு கூடில் வைத்தாங்க. வந்த பிறகு அதை மறந்துட்டாங்க. எது? அந்த கர்ஜூர காய்களை. பக்கத்து நாள் ஞாபகம் வந்தது. போய் பார்த்தால் அங்கு 2 கோழி முட்டை இருந்ததா. அழுதுட்டே மறுபடியும் சுவாமி அருகில் போனாங்க. அப்படின்னா கடவுள் தந்த பிரசாதத்தையும் என்னால் பெற முடியவில்லையே என்று அழுதுட்டே போனாங்க. சுவாமி சொன்னார், பூர்ணாயுஷ் இருக்கின்ற குழந்தைகள் உனக்கு தந்தேன், இனி என்னால் எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு. நீ மறந்துவிட்டு இப்போது புலம்பினால் எப்படி என்றார் சுவாமி. கடவுள் நமக்கு பிரசாதித்தாலும் கடவுள் நமக்கு அனுகிரகித்தாலும்
நாம் மறந்துவிட்டு அதற்கு பிறகு புலம்புவோம். அது போன்ற சந்தர்ப்பங்கள் எத்தனையோ இருக்கும். ஆகையால் ரொம்ப கவனமாக கான்சியஸ்ல இருக்க வேண்டும் என்ற விஷயத்தை நாம் இங்கு நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். கடவுள் பிரசாதம் என்றால் இந்த படைப்பு முழுவதும் கடவுளின் பிரசாதம் தான். அப்படின்னு என்ன, இருக்கின்ற நிலையிலேயே ஆனந்தத்தை அனுபவிக்கணும். இல்லெனில் இந்த ஆனந்தத்தையும் விடுவோம். நான் உங்க அனைவருக்கும் வாய்ப்பு கொடுக்கின்றேன். இருந்த பிறகு நீங்க கவலைப்பட்டால் என்னால் எதுவும் செய்ய முடியாது. அதற்கு பிறகு அதீத முயற்சி செய்ய வேண்டும். செய்தால் தானே அனுபவிக்க முடியும். அதுவே முன்பே கான்சியஸ்ல இருந்தால் இந்த முயற்சி தேவையில்லை. அது இங்கு சொல்வது. சரி, அவங்க வந்து அழுத பிறகு சுவாமி மனம் உருங்கி மறுபடியும் பிரசாதித்தார். ஏன்னா அவர் கருணை உள்ளம் கொண்டவர், நாம் கடினமானவங்க. நான் சொன்னது நீ கேட்கலையே, மறுபடியும் நான் ஏன் தர வேண்டும் என் போல் அவங்க. பொறுமை இருக்காது நமக்கு. அவர் கருணை உள்ளம் கொண்டவர், அதனால் மறுபடியும் பிரசாதித்தார். ஒரு நாள் ஒரு பிரம்மச்சாரி சுவாமி தரிசனத்திற்காக வந்தார். அவர் குளிக்கணும் என்று நினைத்தார். அப்போது அங்கு எந்த வசதியும் இல்லாததால ஊர் வெளியே வசிக்கும் அவங்க வீட்டில் குளித்தார். ஏன்னா அங்க எங்கேயும் குளிக்கிறதுக்கு இடம் கிடைக்கவில்லை அவருக்கு. அங்க குளித்து சுவாமி தரிசனத்துக்கு போன உடனே என்னை போன்ற மகாபக்தை இருப்பாங்களே, நீங்க அவங்க வீட்டில் குளித்து வந்தீங்க, உங்களை உள்ள அனுப்ப முடியாது என்றார் ஒருத்தர். சுவாமி தரிசனத்துக்கு போறதற்கு பர்மிஷன் கொடுக்கவில்லை அவரு. அதுபோல் சொன்னால் மனம் வருத்தப்படும் தானே. ரொம்ப கவலைப்பட்டார் அவர். இந்த வரக்கூடாது என்று சொன்னாரே, அவர் டெய்லி சுவாமிக்கு சாப்பாடு வைப்பாரா. அன்னைக்கு சுவாமி உன்னோட சாப்பாடு எனக்கு வேண்டாம் என்று சொல்லிட்டாரு. என்னாச்சு சுவாமி, எதுக்கு வேண்டாம் சொல்றீங்கன்னு இவர் கேட்டார். அப்படின்னா ஊர் வெளியே வசிக்கும் அவங்க வீட்டில் குளித்தால் அவர் என்ன கெட்டுட்டாரா? அவர் ஏன் நீ திட்டினே? அவர் கவலைப்பட்டார் தானே. அப்படின்னா மற்றவர்களை கஷ்டப்படுத்ததும் அவருக்கு விருப்பம் இல்லை. இதை நாம் இங்கு கவனிக்க வேண்டும். மற்றவர்களை கஷ்டப்படுத்தினால் கடவுள் விருப்பப்பட மாட்டார். அதற்காகவே பிரவக்த சொல்லுவார், கடவுள் எங்கிருக்கின்றார் அப்படின்னா கண்ட நாளங்கள் விட மிக அருகில் இருக்காராம். அனைவருடைய இதயங்களில் இருக்கின்றாராம். பாபாவும் சொன்னார், நான் உன்னில் இருக்கின்றேன், நீ எனக்குள் இருக்கின்றாய். அப்படின்னா அதோட பொருள் என்ன? ஆகையால் மற்றவர்களின் மனதை துன்பப்படுத்தினால் அதுவும் வன்முறை. இப்போது அவன் சடனா ஒரு வார்த்தை சொல்லிட்டார். கேட்டவர் எதுவும் சொல்லாம இருக்கலாம், சிரிச்சிட்டே போயிடலாம், ஆனால் மனதில் கஷ்டப்படுவானா இல்லையா? இப்போது அவரை கஷ்டப்படுத்தினதற்கு பலன் அனுபவிக்கணுமா இல்லையா? அதனால் சுவாமி என்ன சொன்னார், நீ அது போல் பேசினதுனால் உன் கைகளால் சாப்பாடு எனக்கு வேண்டாம் என்றார். ஒரு வாய்ப்பை இழந்துட்டாரா? கடவுளுக்கு நைவேத்தியம் வைக்கிற வாய்ப்பு எனக்கு வந்தால் நான் அதை தவற விட்டுட்டேன். அப்படி நான் எவ்வளவு சிறந்த வாய்ப்பை நான் இழந்துட்டேன். சுவாமி எப்போது சேவை வேண்டாம் என்று சொன்னாரோ சிறிய காலத்திற்கு அவருக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. எனக்கு சேவை போச்சு, எனக்கு சேவை போச்சு என்று புலம்புறதுனால அவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. அவரால் எதுவுமே பேச முடியவில்லை. எந்த வேலையும் செய்தாலும் அது தப்பாகவே செய்து கொண்டிருந்தாராம். இதற்கெல்லாம் காரணம் என்ன? பாவத்தின் பலன். மற்றவர்களை கஷ்டப்படுத்தினால் எவ்வளவு கெட்ட பலன் நமக்கு வரும் என்று இங்கு கிரகிக்க வேண்டும். இதை நம்மால் கற்றுக்கொள்ள முடியாதா?
எதற்காக மற்றவர்களை கஷ்டப்படுத்தணும்? உனக்கு பிடிக்கலையா, தூரமா வந்துடு. ஆனால் நாம் துவேஷத்துடன் இருப்போம். எனக்கு வாய்ப்பு வராம போகுமா, அப்போது என்னுடைய கோபத்தை நான் காட்டுவேன். அந்த துவேஷத்தினால் என்ன ஆகும்? கீழ் ஜென்மங்களுக்கு போகும். அது நினைவுபடுத்துறதே இங்கு நோக்கம். எப்போது அவரை கஷ்டப்படுத்தினாரோ இங்கு கடவுளுக்கு சேவை செய்யறது இழந்துட்டாரு. அதோட பலனாக பைத்தியக்காரர் போல் நடந்து கொண்டிருந்தாரு. சில நாட்களுக்கு அவரு சுவாமி பாதங்கள் மேல் விழுந்து மன்னிப்பு கேட்ட பிறகு, நீ யாரை வர வேண்டாம் என்று சொன்னியோ அவருக்கு போய் சேவை செய், அவருக்கு எதை வேண்டுமோ அது பார்த்துக்கணும் என்றார் சுவாமி. அப்படின்னு என்ன? பாவத்திற்கு தீர்வு காட்டினார் சுவாமி. அவருக்கு வேலை செய்த பிறகு உனக்கு பாவம் போகும். இதுவே வெங்கைய சுவாமியும் சொன்னாரு. டே அப்படின்னு கூப்பிட்டாலும் பாவத்தை எழுது என்றார் சுவாமி. டே என்பது நார்மலான வார்த்தை என்று நாம் நினைப்போம். டே என்பது தவறா அப்படின்னு. நல்லா இருக்கும் போது தவறில்லை, மனம் கவலையோடு இருக்கும் போது அது தவறு. இதுவே பைபிளையும் சொன்னாங்க. புதுவாக்கர என்று சொன்னாலும் பாவம் வரும் என்றார் ஜீசஸ். அப்போது ஜீசஸ் சொன்னாலும் அதுவே, வெங்கைய சுவாமி சொன்னாலும் அதுவே, அக்கல்கோட்டை சுவாமி சொன்னாலும் அதுவே, பாபா சொன்னாலும் அதுவே. ஸ்கூல்ஸ் வேற, பாடம் ஒன்றே. பைபிள், குரான், பாகவதம், பகவத்கீதை நூல்கள் வேற, அதில் இருக்கின்ற பொருள் ஒன்றே. அதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். மனிதர்கள் அனைவரும் வேற, ஆனால் அவங்களில் இருக்கின்ற தெய்வீகம் ஒன்றே. அதை நினைவில் வைத்துக் கொண்டால் நம் ஜென்மா தன்யம். இங்கு நாம் ஒவ்வொரு நிகழ்வு நாள் நாம் என்ன கிரகித்தோம் என்பது பார்க்கணும். இப்போது இங்க வந்த அனைவரும் கவலையோடு வந்தாங்க. ஆனால் சுவாமியோட அனுகிரகம் பெற்று ஆனந்தமாக இருந்தாங்க. அதுக்கு ஒரு பெரிய மரம் எக்ஸாம்பிள் சொல்லிக்கிறான். ஒரு பெரிய மரம் இருக்கும். ஈவினிங் ஆனால் அந்த மரத்து மேல் நிறைய பறவைகள் கூடு கட்டிருக்கும். ஈவினிங் ஆனா வந்து சேரும். அந்த கூடுக்கு ஆதாரம் என்ன? அந்த மரம். மகான்களும் அது போலவே. அதுவே இங்கு சொல்றாங்க. விதவிதமான பறவைகள் அந்த மரத்து மேல் வந்தது போல் சுவாமியும் ஒரு பெரிய ஆலமரம். அதனால் சுவாமி ஆலமரத்துக்கு கீழே பிரகடமானார். அந்த ஆலமரம் பாருங்க, நிறைய விழுதுகளால் எத்தனை பேருக்கு அடைக்கலம் கொடுக்குமோ. ஆலமர விதை ரொம்ப சிறியது. ஆனால் ஆலமரம் எப்படி விழுதுகளோடு பிரகடமானதோ அதுபோல் கடவுளின் தன்மை சூக்ஷ்மமானது. கண்களுக்கு தெரியாது. ஆனால் அது பெரிய மரம் போல் மகான்களின் ரூபத்தில் ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு விழுது போல் இருக்கும். அப்படின்னு என்ன? ஒரு ஊரில் ஜீசஸ் விழுது, ஒரு ஊரில் பிரவக்த விழுது, ஒரு ஊரில் ராமகிருஷ்ண பரமஹம்ச விழுது, ஒரு ஊரில் அக்கல்கோட்டை சுவாமி, ஒரு ஊரில் குருநானக், ஒரு ஊரில் புத்தர். அப்படின்னு இந்த உலகம் முழுவதும் ஒரு பெரிய மரம் அப்படின்னு நினைத்தால் ஒவ்வொரு இடத்தில் ஒவ்வொரு விழுதாக இவங்க பிரகடமாவாங்க. அங்க இருக்கின்ற பக்தர்களுக்கு இந்த மகான்களின் அருகில் இலை பாருவாங்க. அவங்களுக்கு தேவையானது செய்வாங்க. ஏன்னா ஒரு இடத்தில் இருந்து இன்னொரு இடத்திற்கு போறது கஷ்டம். அதனால் மகான்கள் ஒவ்வொரு இடத்தில் இருப்பாங்க. அவங்க வார்த்தைகளால் அங்கு இருக்கின்றவர்களுக்கு அமைதியை கொடுப்பாங்க. அதனால் மகான்கள் ஒரு பெரிய ஆலமரம் போன்றவங்க. ஸ்வஸ்தி. ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சுவாமி சமர்த்த அக்கல்கோட்டை மகாராஜ் கி ஜெய். ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு பரத்வாஜ் மகாராஜ் கி ஜெய். गुरुदेव दत्ता।